கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி மகிமை, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கொடி நன்றி. இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் நல்ல போதகராக இடைப்படுவீராக. சுவாமி, உமது வேலைக்காரனை முழுவதுமாக மறைத்து எஜமானனே, நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த சமயத்திலே IMTVயிலே வந்து இதன் வழியாக வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மாத்திரமல்ல, இந்த IMTVயினுடைய ஸ்தாபகர் மற்றும் உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் சொல்லுகிறேன். கொடுக்கப்பட்ட தலைப்பு இருளிலிருந்து வெளிச்சம், ஃப்ரம் த டார்க்னஸ் டு த லைட் என்ற தலைப்பின் கீழாக வேத வசனங்களை கொண்டு உங்களோடு கூட இடைப்பட கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். 10ஆம் வசனத்திலே, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்றும், முன்னே இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்கள். இருளில் இருக்கும்போது நாம் ஜனங்களாக இருக்கவில்லை, இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம். ஆனால் வெளிச்சத்திற்குள்ளாக வந்தபோது நாம் இரக்கம் பெற்றவர்களாக தேவனுடைய ஜனங்களாக மாறிவிட்டோம் என்று பேதுரு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இருள் என்று சொல்லும்போது அந்தகாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒளி, அந்தகாரம், வெளிச்சம் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு எழுதுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்போதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். அந்தகாரம் என்பது இருளை குறிக்கிறது. அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறீர்கள் என்ற ஆலோசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே பார்க்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று ஆதியாகமத்தில் மோசே எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். இருளை தேவன் நல்லது என்று காணவில்லை, ஆனால் வெளிச்சத்தை தேவன் நல்லது என்று கண்டார் என்று எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இருள் என்ன நமக்கு விளைவிக்கிறது என்று சொன்னால், இருள் பயத்தை ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக நம்முடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. இருளில் நாம் இருக்கும்போது கண்கள் தெரியாமல் ஒன்றுமே நாம் பார்க்க முடியாமல் குருடர்களாக மாறிவிடுகிறோம். அடுத்ததாக, இருளில் நாம் இருக்கும்போது சாத்தானுடைய ஆளுகை அதிகமாக இருளிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் வெளிச்சத்திலே நாம் வரும்பொழுது வெளிச்சம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். வெளிச்சம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது, கரேஜினஸ். அடுத்ததாக, வெளிச்சத்தை பார்க்கும்போது சந்தோஷம் உண்டாகுகிறது. சந்தோஷம் வெளிச்சத்தில் நாம் வரும்போது சந்தோஷத்தை நமக்கு உண்டாக்குகிறது. மூன்றாவதாக, வெளிச்சம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. பிரசன்னம் நிறைந்திருக்கிறதாக நாம் வெளிச்சத்திலே பார்க்கிறோம். பிரசன்ஸ் ஆஃப் லார்ட் இஸ் ரிவீல்டு
இந்த லைட் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கு கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது கர்த்தர் மாத்திரமே. ஆகவே தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம்? விளக்காய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என்னுடைய இருளை கர்த்தர் என்ன செய்வாராம்? வெளிச்சமாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதையே நாம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்திலே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தாவீது அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தாவீது 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அங்கு நாம் பார்க்கும்போது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று அங்கு எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்தபோது கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் அவர்கள் துன்புறுத்துகிறவனாக இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது, சாத்தானின் அதிகாரை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புதல் என்ற அந்த 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷம் அடிமைத்தன வாழ்விலே இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை இருளாய் இருந்தது. அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பொருட்டு, தேவனிடத்தில் கொண்டு வரும் பொருட்டு மோசே ஆரோனையும் தேவன் அனுப்பி அவர்களை மீட்டு கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் வந்தபோது அவர்கள் வெளிச்சத்திற்குள்ளாக பிரவேசித்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக வாழ்ந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைவெளி 400 வருஷங்கள் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 400 வருஷங்களும் வெளிச்சம் காணப்படாமல், தேவன் அவர்களுக்கு காணப்படாமல் இருள் சூழ்ந்த ஆண்டுகளாக அந்த 400 வருஷங்கள் இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பிறகு மீகா புஸ்தகம் முடிந்த பிறகு புதிய ஏற்பாட்டில் நாம் வரும்பொழுது மத்தேயுவிலே இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் அந்த வெளிச்சம் உதித்தது என்றும், அந்த இடைப்பட்ட காலங்கள் 400 வருஷங்கள் அவர்கள் இருள் சூழ்ந்த அந்த வாழ்க்கையில் இருந்தார்கள், அது இருண்ட காலமாக இருந்தது என்று நாம் வேத அறிஞர்கள் சொல்வதை அறிந்து கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல, இருளை நாம் பாவத்துக்கும் ஒப்பிட்டு நாம் பார்க்கிறோம். ஒரு பாடகர் இப்படியாக பாடுகிறார், பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டாலும் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றுவார் என்று அவர் பாடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டாலும் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றுவார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டாலும் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றுவார். ஆனந்தம் கொள்ளுவேன்
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டாலும் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றுவார். பாவம் இருளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடலிலே நாம் பார்க்கிறோம். தேவன் தீபமாய் வந்து ஒளியாய் வந்து அவர் நம்மை தேற்றுகிறவராக, நம்மை ஆற்றுகிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 119 சங்கீதம் 105 வசனத்திலே 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, கால்களுக்கு அது தீபமாக இருக்கிறது என்றும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நாம் நடக்கிற அந்த வழி பாதைக்கு அவருடைய வசனம் எப்படி இருக்கிறதாம், வெளிச்சத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று அந்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லியிருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 119 சங்கீதம் 105 வசனம். வார்த்தைகள் வசனமாக மாறுகிறது, வசனங்கள் அதிகாரங்களாக மாறுகிறது, அதிகாரங்கள் புஸ்தகங்களாக மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வார்த்தைகள் வசனங்கள், வசனங்கள் அதிகாரங்கள், அதிகாரங்கள் புஸ்தகங்களாக மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே நாம் 39 புஸ்தகங்களை, பரிசுத்த புஸ்தகங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வரும்போது 27 புஸ்தகங்களை நாம் பார்க்கிறோம். 39 புஸ்தகங்கள் ப்ளஸ் 29 புஸ்தகங்களை நாம் கூட்டும்பொழுது மொத்தம் பரிசுத்த வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் அடங்கி இருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த 66 புஸ்தகங்களிலே வார்த்தைகள் உண்டு, வசனங்கள் உண்டு, அதிகாரங்கள் உண்டு என்பதை நாம் வாசிக்கும்போது அறிந்து கொள்ளுகிறோம். இந்த வசனத்திலே 119 சங்கீதம் 105 வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம்தான் நம்முடைய பாதைக்கு தீபமும் அது வெளிச்சமுமாய், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் வெளிப்படுகிறது என்பதை சங்கீதக்காரன் சொல்வதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போல் மீகா 7 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மீகா 7 அதிகாரம் 8 வசனத்திலே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி 7 அதிகாரம் 8 வசனத்திலே அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இருளிலே நாம் எப்போதெல்லாம் வருகிறோமோ அந்த நேரத்திலே பாவத்திலே சிக்கும்போது கர்த்தர் நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுவித்து ஒளியாக இருக்கிறவர் நம்மை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, இந்த ஒளியிலே நாம் நடக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அவர் எழுதுகிறார், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இருள் என்பது சாத்தானுடைய கிரியைகளை குறிக்கிறது, சாத்தானை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. ஆனால் வெளிச்சம் அல்லது ஒளி எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த காலங்களிலே நாம் 40 நாட்கள் லெந்து கால உபவாச ஜபங்களிலே நாம் தரித்திருக்கிறோம். இந்த லெந்து காலங்களிலே 40 நாட்களும் நாம் ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்ளவும், ஆண்டவரை குறித்து, வசனங்களை குறித்து அதிகமாக நாம் தியானிக்கவும், உணர்வு உள்ளவர்களாக, வாஞ்சை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மோசே கூட சீனாய் மலையிலே சென்றபோது 40 நாட்கள் அவர் உபவாசத்தோடு கூட இருந்து, சீனாய் மலையிலே தேவன் மோசேயினிடத்திலே 10 கட்டளைகளை 2 கற்பலகைகளிலே எழுதி கொடுத்து அனுப்பி, இந்த 10 கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கட்டளைகள் மூலமாக அவருடைய வாழ்க்கை சீர்பட்டதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் கூட ஊழியத்திற்கு வரும்போது 40 நாட்கள் வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டு அந்த இடத்துல அவர் சோதிக்கப்பட்டார் என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். மத்தேயுவினுடைய புஸ்தகத்தில் 4 அதிகாரத்திலே 40 நாட்கள் அவர் வனாந்தரத்திலே உபவாசம் இருந்து
சாத்தானால் சோதிக்கப்பட்டு பிறகு அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று நாம் வேதத்திலே மத்தேயு புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படி சோதனைகள் வரும்போது நாம் பாவம், அந்த இருளானது பாவமாக எப்படி வெளிப்படுகிறதோ, சாத்தான் எப்படி இருளாய் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை தாறுமாறாக்கி விடுகிறாங்களோ, ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் வெளிச்சத்துக்குள்ளாக நாம் வரும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போது, நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். மத்தேயு 4 அதிகாரம் 15 வசனம். மத்தேயு 4 அதிகாரம் 15 வசனம். மத்தேயு 4 அதிகாரம் 15 வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி அவரால் உரைக்கப்பட்டது என்னவென்று சொன்னால், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு வெளிச்சமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அந்த இருளானது மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. சாத்தான் உங்களுக்கும் எனக்கும் மரணத்தை உண்டாக்குகிறவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதாக, அந்த மரணத்தை நாம் மேற்கொள்ள நாம் ஆக்கினைக்குட்படாமல், ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வெளிச்சம் உதித்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 4 பெரிய தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி. இப்படி நாம் 4 பெரிய தீர்க்கதரிசிகளை குறித்து வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசிகள் பெரிய தீர்க்கதரிசிகளாக எசேக்கியேல். சிறிய தீர்க்கதரிசிகளை நாம் குறித்து பார்க்கும்போது அவர்கள் நாகூம், அபக்கூக், தானியேல் கூட பெரிய தீர்க்கதரிசியாக வெளிப்படுகிறார். தானியேல், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்கள் 4 பெரிய தீர்க்கதரிசிகள். சிறிய தீர்க்கதரிசிகள் மீகா, அபக்கூக், ஆமோஸ், நாகூம் இப்படி சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். 12 தீர்க்கதரிசிகள் அவர்களும் தீர்க்க தரிசனங்களை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கிறது என்னவென்றால், யோவான் 8 அதிகாரம் 12 வசனம். யோவான் 8 அதிகாரம் 12 வசனத்திலே, யோவான் 8 அதிகாரம் 12 வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தைகளாக நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து எப்படி என்று சொன்னால் அவர் ஒளியாய் காணப்படுகிறாராம். உலகம் என்று சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பின்பற்றும் போது நாம் இருளிலே நடக்கிறவர்களாக காணப்படாமல் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைகிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதை குறித்து இயேசு சொல்லுகிறார். இயேசுவே அவர் ஒளி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நீதியின் சூரியன் என்ற பெயரும் கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆர்டிஃபிஷியல் லேம்ப்ஸ் அண்ட் நேச்சுரல் லேம்ப்ஸ் இவைகள் என்ன நமக்கு ஒளியை கொடுக்கிறவர்களாக இருக்கிறது. இந்த லேம்ப்ஸ் என்று சொல்லும்போது விளக்குகள் லேம்ப்ஸ், ஆர்டிஃபிஷியல் லேம்ப்ஸ் செயற்கை விளக்குகள், நேச்சுரல் லேம்ப்ஸ் இயற்கையான விளக்குகள் என்று சொன்னால் ஆதியாகமத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் இயற்கையான விளக்குகளாக வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். நேச்சுரல் லேம்ப்ஸ் இது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். இவைகள் என்ன செய்கிறது என்றால் வெளிச்சத்தை கொடுக்கிற விளக்குகளாக காணப்படுகிறது. பெரிய விளக்கு, சிறிய விளக்குகள். பெரிய விளக்கு என்று சொன்னால் அது பகலை ஆள்வதற்கு அவர் சூரியனை கொடுத்தார். இரவை ஆள்வதற்கு
சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தேவன் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். சூரிய வெளிச்சம் அது பெரிய வெளிச்சமாக பகலிலே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். இரவு நேரத்திலே சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளியை கொடுக்கிற இயற்கையான விளக்குகளாக தேவனால் காணப்படுகிற சிருஷ்டிக்கப்பட்ட விளக்குகளாக அவைகள் காணப்படுகிறது. அதே போல் நேச்சுரல் லேம்ப்ஸ் செயற்கையான விளக்குகள் என்று பார்த்தால் அநேக செயற்கையான விளக்குகளை நாம் பயன்படுத்துகிறோம். அவைகள் இந்த டியூப் லைட்ஸ், மற்ற பல்ப், இப்படி ஃபேன்சி லேம்ப்ஸ் இப்படி சொல்லக்கூடிய விளக்குகள் அவைகளும் வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கின்றன. அந்த வெளிச்சம் அது சிறிய அளவாக இருக்கலாம், பெரிய அளவாக இருக்கலாம். அந்த வெளிச்சத்தையும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் நாம் வாசிக்கும்போது யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒளியாக அவர் வந்திருக்கிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அவனும் இருளில் இராதபடிக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு காலம் இருளிலே இருக்க முடியாது, இருள் அவர்களை ஆண்டு கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரிடத்தில் அவர்கள் விசுவாசமாய் இருக்கிறார்கள். விசுவாசம் எனப்படுவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இந்த உலகத்தில் ஒளியாக வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இருளை அகற்றுவதற்காக வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, இருள் ஒரு பக்கம், ஒளி ஒரு பக்கம். எப்போதெல்லாம் ஒளியானது வருகிறதோ ஒளி இருளை அகற்றி விடுகிறதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இருளானது ஒளியை ஒரு காலம் அகற்ற முடியாது, ஒரு காலம் ஒளியை இருள் மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இருள் சாத்தானுக்கும் ஒளியானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருப்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் தான் இருளை அகற்றுகிறவராக இருக்கிறார். இருளை அவர் ஆளுகிறவராக, இருளை அவர் முழுவதுமாக அகற்றி போடுகிறவராக நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ரயில்வே ட்ராக்ஸை நாம் பார்க்கும்போது அந்த 2 தண்டவாளங்களும் பேரலாக செல்வதை நாம் பார்க்கிறோம். அவைகள் ஒரு காலம் சந்திப்பது இல்லை, அவைகள் பேரலாகவே சென்று கொண்டே இருக்கும். அதன் மீது அந்த தண்டவாளங்கள் மீது ட்ரெயின் ஓடி செல்வதை அது நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த இருள் ஒரு பக்கமும் ஒளி ஒரு பக்கமாக, இந்த இருளும் ஒளியும் ஒரு காலம் ஐக்கியப்படுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி தண்டவாளங்கள் ஒன்றோடு ஒன்று சேராமல் அவைகள் பேரலாகவே போய்கொண்டிருக்கிறதோ, அதே போல் இருள் ஒரு பக்கம் ஒளி ஒரு பக்கமாக இருந்து அவைகள் ஒரு காலம் ஐக்கியப்பட்டு வராமல் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இருள் சாத்தானுக்கும் பாவத்துக்கும், ஒளியானது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒப்பிடப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இங்கு யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கின்றதை இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்ததாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், கடைசியாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லும்பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். சகோதரனை பகைத்து நாம் சகோதரனிடத்தில் பேசாமல் இருந்து சகோதரனை பகைக்கும்பொழுது நாம்
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே தான் இங்கு சொல்லுகிறார், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அன்பார்ந்தவர்களே, நாம் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் சகோதரனிடத்திலும் சகோதரியிடத்திலும் நாம் அன்பு கூறுகிறவர்களாக அவர்களோடு கூட நாம் இருக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களை பகைக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் நாம் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லும்போது அது சரியாக இருக்கும், அது பூரணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைதான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் திரும்ப வாசிப்போம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவனிடத்திலே இடரல் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறான். ஆகவே இடரல் அற்றவனாக அந்த சகோதரன் வெளிப்படுவதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனே நாம் பார்க்கும் தேவன் ஒளியாக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் நாம் இருளை விரும்பக்கூடாது, இருளிலே செல்ல வேண்டும் என்று பிரயாசப்படவே கூடாது. ஏனென்றால் இருள் பாவத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, இருள் சாத்தானுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய ஆளுகையிலே நீங்களும் நானும் செல்லும்போது அது நம்மை மரணத்துக்குள்ளாக கொண்டு செல்லும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக வெளிச்சத்தை நாம் விரும்பும்போது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வெளிப்படும்போது, நடக்கும்போது நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடல் உண்டு, அந்த பாடலை பாடி நாம் முடிக்கப் போகிறோம். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த லெந்து காலங்களிலே நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் ஒளியை குறித்தும் இருளை குறித்தும் அறிந்து கொண்டோம். அப்பா, நாங்கள் இருளை வெறுத்து ஒளியை சிநேகிக்கிறவர்களாக்க எங்களை தகுதிப்படுத்துவீராக. நீரே அந்த ஒளி என்று நாங்கள் வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். ஒளியின் பிள்ளைகளாக நாங்கள் நடக்கவும், பிரகாசிக்கவும், சாட்சியாய் நிற்கவும், அநேகரை உம்முடைய பக்கமாக திருப்புகின்ற ஆத்ம பாரத்தை, ஆத்ம தாகத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது வேலைக்காரனை நீர் மறைத்து உடைய வசனத்தின் மூலமாக நீர் நல்ல போதகராக வெளிப்பட்டிலே அதற்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.